ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. மேம், நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, எனக்கு அவங்க எப்போ தான் என் லைஃப்பில் வருவாங்க, ஸோ அதுக்காக நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் எப்போ வருவாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரலி டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிட் ஆகுதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது எங்கிட்ட பர்சனல் ஹீலிங் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, பர்சனல் ஹீலிங் வேணும்னு உங்களுக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன், கொஞ்சம் கூட பீஸே இல்லை, ஸோ அப்படி உள்ளவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Six of Wands, Eight of Pentacles, Knight of Wands, Two of Swords, Six of Swords, bottom of the deck, Page of Wands. Eight of Wands, Ten of Cups, Star, Three of Pentacles, King of Wands. Bottom of the deck, Five of Pentacles. Isolation, okay. Stress, traveling, conditioning, okay. Slowing down. Bottom of the deck, moment to moment. ஓகே, இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்போ ஓகே ஆகும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரேட்டிங், ஸோ யாருக்கு ரெஸ்டேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க, ட்வின் ஃப்ளேம் ஜோடி பற்றி வீடியோ போடுங்க. ஷோராக ட்வின் ஃப்ளேம் ஜோடி பற்றி கண்டினியூஸாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, 5Dக்கும் 3Dக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்குறீங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக கிளியராக போடுறேன். பட் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ 3Dங்கிறது இப்போ நார்மலாக ஒரு வேர்டுக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல, ஸோ இதை நம்ம 3Dன்னு சொல்கிறோம். ஓகே, 5Dங்கிறது இன்னருக்குள்ளே ஒரு வேர்ல்டு இருக்குது, உங்களோட இன்னருக்குள்ளே ஒரு வேர்ல்டு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம 5Dன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னர் சொல்லும்போது அது சோலு சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம். ஓகே, சோலுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு பீஸ் தேவை, எதுவுமே தேவை. உங்கள் சோலுக்கு உண்மையாகவே உங்கள் சோலுக்கு என்ன தேவைன்னா ஜஸ்ட் பீஸ்.
அப்போது இன்னருக்குள்ளே நீங்கள் பீஸ் கொடுக்க 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 உங்கள் சோல் பொறுமையாயிடும், சாந்தமாயிடும், அமைதியாயிடும். அப்போது அகத்தின் அழகு முகத்தில் பிரதிபலிக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இன்னருக்குள்ளே நீங்கள் அது ஆக்சுவலி இன்னருக்குள்ளே எப்படி பீஸை கொடுக்குறதுனா மெடிடேஷன் மூலமாக மட்டும் நம்ம இன்னருக்குள்ளே பீஸ் கொடுக்க முடியும். அப்போ இன்னருக்குள்ளே கண்டினியூஸாக நீங்கள் பீஸ் கொடுக்க 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 அந்த இன்னருக்குள்ளே இருக்கிற அமைதி வெளியே பிரதிபலிக்கும். அப்போ வெளியே உங்கள் வாழ்க்கை அழகாயிடும். ஓகே, பட் உங்கள் ஃபிசிக்கல் பாடிக்கு தான் செக்ஸு, லவ், ரொமான்ஸு, ட்ரெஸ்ஸு, காரு, வீடு, பங்களா, இது சாப்பாடு இதெல்லாம் எதுக்கு தேவைன்னா உங்களோட ஃபிசிக்கல் பாடிக்கு தான் தேவை. பட் உங்கள் சோலுக்கு என்ன தேவை? ஜஸ்ட்டு பீஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆத்மா அப்படியே சாந்தி அடைச்சிடும், அமைதியாகிடும், எதுக்குமே ஆசைப்படாது, அப்படி பொறுமையாயிடும். ஓகே, பட் இங்கே நம்ம யாருமே சோலை சந்தோஷமாக வைக்கிறது கிடையாது. நம்ம இங்கே முழுக்க சந்தோஷமாக வைக்கிறது இந்த ஃபிசிக்கல் பாடி தான் சந்தோஷமாக வைக்கிறோம். இப்போ ஃபிசிக்கல் பாடிக்கு தான் இன்னொரு பர்சன் தேவை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு லவ் தேவை, எல்லாமே. அப்போ இங்கே நம்ம வந்து அப்போ சோலை சந்தோஷமாக வைக்கிற எல்லாருமே லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமே இல்லாமல் திணறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் சோலை சந்தோஷமாக வைக்கிறீங்களா, உங்கள் ஃபிசிக்கல் பாடி சந்தோஷமாக வைக்கிறீங்களா நினச்சிக்கோங்க. ஃபிசிக்கல் பாடியை சந்தோஷமாக வைக்கிறவங்க யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க லைஃப்பில். ஸோ அதை தான் நம்ம 3D பீப்புள்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ 5D பீப்புள் அவங்க சோல் சந்தோஷமாக வைப்பாங்க, அவங்க அமைதியாகிடுவாங்க. உள்ளுக்குள்ளே அமைதி அவங்களுக்கு வர 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 வெளியே அவங்க லைஃப் அழகாக இருக்கும், அமைதியாக இருக்கும், நல்ல பொறுமையாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி இன்னும் கிளியராக உங்களுக்கு நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வீடியோ பார்க்குறவங்க ஒரு சிலருக்கு வந்து ஹெவியாக மதர் இஷ்யூ இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா இன்னும் ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். 2 சுச்சுவேஷன், ஒன்று இந்த பர்சன், இன்னொன்று ஹெவி சுச்சுவேஷன். 2 சுச்சுவேஷன் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான சுச்சுவேஷன். ஸோ 2 சுச்சுவேஷன்லேயும் எதை சூஸ் பண்ணாலும் தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த 2 சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் பல தடவை இந்த பர்சன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, எனக்கு ரெண்டுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன். ஆனால் அது 2 சுச்சுவேஷன் எனக்கு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் தான் இம்பார்ட்டன்ட், நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷனில், இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நீங்கள் வெளியேறிட்டு உண்டு. எவ்வளோ ப்ராப்ளம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தப்புறம் நீங்கள் இந்த பர்சனை சூஸ் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்கு இந்த பர்சன் மேலே பயங்கர ஸ்நேகம் உண்டு, பயங்கர லவ் உண்டு, பயங்கர ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ நைட்டு டைம் எல்லாம் இந்த பர்சனை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. நைட் ஆஃப் ஒன்ஸ் ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி, இந்த பர்சனல் லவ்வை பற்றி, ஸ்டார்டிங்லேருந்தே ஃபினிஷிங் வரைக்கும் உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சோ இதில் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி நைட்டு டைம் நீங்கள் கழிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. நீங்கள் இந்த பர்சனை மீட் பண்ணது, இந்த பர்சன் கொடுத்த ஸ்நேகம் உங்களுக்கு அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி அதே இடத்துல நிற்கிறீங்க. பட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. ஏன்னா இந்த கனெக்ஷனில் நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி எதுவுமே நடக்கலை, எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்குது. அப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சுச்சுவேஷன் வந்தப்பறம் இந்த பர்சன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் மேலே உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆசைப்பட்டு எதுவுமே நடக்கலை, எல்லாமே உங்கள் கையை மீறி நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட வேல்யூ அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து கஷ்டம் மட்டுமே கிடச்சிருக்கும், ஒரு ஹோப் கிடச்சிருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து இந்த பர்சனை பற்றி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, சரி, ஓகே, இந்த பர்சனோட இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க கூட எமோஷ்னலி பயங்கர கனெக்டட். ஓகே, எமோஷ்னலி இவர் பயங்கரமாக கனெக்ட். ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் ஆகும். இதில் ஒரு சிலதுக்கு மேரேஜ் ஆகி 2 கிட்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கும். எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க ஆன பிறகு டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ டிவோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா இருக்கும், அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்னோடய வீடியோ பார்க்குறீங்களா இருக்கும். ஓகே, ஸோ இவர் வந்து ஸ்டார் ஆகும். நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஸ்டார் கார்டு. இவரோட கேரக்டர் எல்லாரையும் அப்ரோச் பண்ணும், ரொம்ப டீட்டான கேரக்டராக இருக்கும், டிசிப்ளினான கேரக்டராக இருக்கும். ஸோ எல்லோரையும் அப்ரோச் பண்ணணும். இவர் எத்தனை பேரோட கூட்டத்தில் இருந்தாலும் இவருக்கு தனியாக ஒரு வேல்யூ இருக்கும் அந்த இடத்துல. எல்லாருமே இவர்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இவர். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷனாக முழுக்க காணும் இந்த ஒரு பர்சன் தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்லேயே கஷ்டப்படக்கூடிய டைமில்
உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம செல்ஃபிஷாக அந்த பர்சன் நின்றுட்டு பல தடவை அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சனோட ஹெல்ப் தேவைன்னு சொல்கிற டைமில் இந்த பர்சன் நீ எந்தாலையும் போனால் எனக்கு என்னென்னு செல்ஃபிஷாக இவர் நின்றுட்டு 5 of Pentacles. ஓகே, ஸோ இவர் உங்களை கண்டுக்காமல் போயிட்டு நிறைய சுச்சுவேஷன் கஷ்டப்படக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் அழக்கூடிய டைமில் அந்த பர்சன் நீ எந்தாலும் போன எனக்கு என்ன, எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட்டு உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இவர் நின்றுட்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு சொந்த மைண்டால் இவர் எடுக்கிற முடிவு கிடையாது. இவர் ஃபுல்லாக அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு இவருக்கு லைஃப்பில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். ஓகே, இவரை பொறுத்த மட்டும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லது சொல்லி கொடுக்குறீங்கன்னா இது அவருக்கு காதில் கேட்காது. ஓகே, இது இவரோட ஃபேமிலியோ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ யாராவது ஒரு விஷயம் கைட் பண்ணியாச்சுன்னா அது கரெக்டுன்னு சொல்கிற ஒரு கேரக்டர். ஓகே, அடுத்தவங்க சொல்கிறது கரெக்டு, பட் நீங்கள் ஒரு விஷயம் நல்லதாகவே சொல்லி கொடுத்தாலும் அது அவருக்கு கரெக்டாகவே தெரியாது. உங்கள் பேச்சுக்கு ஒரு மைண்டே கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவருக்கு ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்ன சொல்லி கொடுத்தாலும் எஸ் கரெக்ட், அடுத்தவங்க என்னத்தை கெயிட் பண்ணாலும் எஸ் இவங்க சொல்கிறது கரெக்ட். ஓகே, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் ஆகுறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இவர் தான். பல தடவை நீங்கள் இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இவர் உங்களை கண்டுக்காமல் விட்டுட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க இப்போ ஆக்சுவலி ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க ஆகி டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம்னு சொன்னேன்ல. அப்போ ஃபேமிலியாக இருக்கட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் யாராவது உங்களை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்களா இருக்கும். ஓகே, ஸோ இவர் அதை கேட்டுட்டு உங்ககிட்ட வந்து ஃபைட் போட்டிருப்பாரு, இன்னொன்று உங்களை சந்தேகப்பட்டிருப்பாரு. ஸோ அதனால கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் எட்டியிருக்கலாம். ஓகே, இந்த ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் நீங்களே தான் ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணியிருக்கலாம் எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு ட்ராவல் ரிலேட்டடாக ஏதாவது அவங்க ஜாப் பார்த்துட்ருக்கலாம், இல்லைங்க ட்ராவல் ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த பர்சனுக்கு. ஓகே, ஸோ 888 நம்பர் நமக்கு ரொம்ப இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ 888 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ யாராவது 888 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போகுது, என்னை கையை மீறி போகுது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ஆக்ஷன் எடுக்கட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்னை விட்டு போயிடும் இவருக்கு தெரிஞ்சும் இவர் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் தன்னோட செல்ஃப் பவர்லெஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட்லெஸ் செல்ஃப் இண்டிபெண்டன்ட் நின்றுட்டு உண்டு. போனால் என்ன போகட்டும். ஓகே, இவருக்கு வந்து அடுத்தவங்க சொல்ல தான் கரெக்டு. அடுத்தவங்க என்ன சொல்லி ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யார் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது வேத வாக்கு. ஓகே, இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த அளவுக்கு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இன்றைக்கி இருக்கிறீங்க தள்ளப்பட்டுக்கிறீங்க, அதுக்கு முழுக்க காரணம் இந்த ஒரு பர்சனோட கேரக்டரும் பிஹேவியரும் உங்களை ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் இருந்த உங்களை டோட்லி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தள்ளிட்டு உண்டு. ஏன்னா இந்த ஆளுக்கிட்ட ஃபேஸ் பண்ண ஒரு வலியும் வேதனையும் நீங்கள் யாருக்கிட்டையும் ஃபேஸ் பண்ணிக்க மாட்டீங்க. எவ்வளோ சுச்சுவேஷன்லையும் நீங்கள் எவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லையும் நீங்கள் மறுபடியும் எனக்கு இந்த பர்சன் தான் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இப்போ வந்து வீட்டில் ஒருத்தவங்க பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, இல்லைன்னா புதுசாக நீங்கள் 2 பேரும் பார்த்து ஒரு அட்ராக்ஷன் இப்போ லவ் பண்ணி ஒரு மேரேஜ் பண்ணிட்டு வரீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே வந்து எடுத்தது நம்மளோட வேல்யூ தெரியாதுல்ல. ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து புதுசாக இப்போ ஒரு லவ்வில் இருந்துட்டு இப்போ ஒரு லவ்வில் இருந்துட்டு நீங்கள் மேரேஜ் ஆனாலும் சரி வீட்டில் பார்க்குறவங்க மேரேஜ் பண்ணாலும் சரி எடுத்த உடனே உங்கள் கேரக்டர் வந்து யாருக்குமே தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இவர் ஃபஸ்ட்டு உங்களோட கேரக்டர் தெரியலை இவருக்கு. பட் இந்த ஒரு செப்பரேஷன் வந்து ரொம்ப நல்லதை நினச்சிக்கோங்க. இந்த ஒரு செப்பரேஷனில் உங்களோட வேல்யூ இந்த பர்சனுக்கு மனசிலாகும். ஓகே, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னதான் அடுத்தவங்களுக்கு பேச்சை கேட்டு இவர் ஒரு முடிவு எடுத்து உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு இவர் போயிருந்தாலும் ஃபஸ்ட்டு இவருக்கு தெரியலை, இவர் ஆக்சுவலி பயங்கரமாக உங்கள் கூட எமோஷனலி கனெக்டட் ஆகும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆக இந்த ரிலேஷன்ஷிப் நீடிச்சு போயிட்டுருக்கா இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது. மேபி இதில் ஒரு சிலர் வந்து ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகிருக்கலாம், மேபி நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், மேபி அந்த இன்னர் ஒர்க் கூட பவரான்னு தெரியல, இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. எஸ், இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் எத்தனையோ பேர் வந்தாலும் இவங்கள மாதிரி என்ன ஒருத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க,
எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஸோ எப்பவுமே வந்து உங்களோட தாட் இந்த பர்சனுக்கு வந்துட்டே இருக்கலாம். ஓகே, இவர் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருந்தாலும் உங்கள் தாட் கண்டினியூஸ் அந்த பர்சனுக்கு வந்துட்டே இருக்குது. ஓகே, இவரால் மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு. ஆனால் இவர் ஃபேமிலியோட பேச்சு கேட்டு நீங்கள் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு இவர் ஃபேமிலி கூட இருந்தாலும் உங்கள் மேலே ஸ்நேகம் அது வந்து பயங்கர ஸ்நேகம் இருக்குது. பட் இவர் ஃபேமிலி கிட்ட வெளியே காட்டிக்கலையாக இருக்கும். பட் பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்டட். இவருக்கு அது தெரியாது. இவர் ஸ்டார்டிங்கில் உங்களை பார்த்து ஒரு மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். பட் இந்த அளவுக்கு எமோஷ்னலி கனெக்டட் ஆவான்னு அவருக்கு தெரியாது. இது செப்பரேஷனுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, லைஃப்பில் சந்தோஷமாக ஜீவிக்க முடியல. ஸோ எங்கேயுமே பீஸ் கிடைக்கல. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் அப்போ நான் இப்போ வீடியோ பார்க்குறவங்க யாராவது மெடிடேஷன் ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த இன்னொரு கூட பவர் வந்து இந்த பர்சனை ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆக்க வைக்குது. இவருக்கு உங்களை பயங்கர இஷ்டம். இவர் ஃபேமிலி கூட இருந்தாலும், ஃபேமிலிக்கு பேச்சு கேட்டு இவர் ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் இவர் பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்டட் ஆகுறாரு. பட் வெளியே அவரோட ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இருக்கட்டும், யாருக்கிட்டையுமே வெளியே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு இவர் உங்களை வேண்டான முடிவு எடுத்துட்டாரு. பட் இப்போ அவர் ரொம்ப உங்கள் கூட கனெக்டட் ஆகுறாரு. ஸோ உங்களோட திங்கிங் ஃபுல்லாக வந்துட்டே இருக்குது. உங்களை மூவ் ஆன் ஆக முடியலை. இவர் அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர சேடு, டிப்ரெஷன், பயங்கர வழியில் தான் இருக்கார். இவருக்கு இன்னர் பீஸுங்கிறது எங்கேயுமே இவருக்கு கிடைக்கல. நீங்கள் போன பிறகு இவருக்கு இன்னர் பீஸுங்கிறது எங்கேயுமே கிடைக்கல. அப்போ இவர் உள்ளுக்குள்ளே பயங்கர வலி இப்போ ஃபேமிலி இருக்கட்டும், ஃபேமிலி கூட ஜாலியாக சிரித்து பேசுகிறாங்களா இருக்கட்டும், பட் உள்ளுக்குள்ளே இவர் பயங்கர வலி வேதனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, பட் இவர் வந்து வெளியே காட்டிக்கலை. ஸோ இவர் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட பீஸில் மாயிட்டு உண்டு. பயங்கர சேட், பயங்கர டிப்ரெஷன். அப்போ இவரோட வலி வேதனை, இவர் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக வலி வேதனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட செப்பரேஷன் உங்களோட செப்பரேஷன் இந்த ஆளை வந்து ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். இவர் இப்போ ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. அப்போ பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போகுது, தன்னோட கையை விட்டு போகுதுன்னு சொல்லும்போது இந்த பர்சன் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப் போனால் என்ன அப்படி நின்றுட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகிட்டு உண்டு. மேபி உங்களோட கண்ணீரும் வேதனையும் இந்த பர்சனை ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, ஸோ இது ஐசோலேஷன் ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை குறிக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி நீங்கள் ஃபர்ஸ்டே ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகிருக்கலாம். பட் இப்போ இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகுறாங்க. ஓகே, அப்போ இப்போ ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்னு சொல்லும்போது இப்போ ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆனவங்க மேக்ஸிமம் அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, எப்போவுமே நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் பண்ணுறதான் கரெக்டு. ஸோ எப்போவுமே ஒரு ஈகோ கொஞ்சம் கூட டெத் ஆகாமல் நான் பண்ணுறதான் கரெக்ட்னு எப்போவுமே சாதிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தாச்சுன்னா இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இவர் எல்லாத்தையும் அதை அக்செப்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்லும்போது அவரோட இன்ட்யூஷன் அவரை கேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். உங்களோட வேல்யூ புரிய வச்சுருக்கும், உங்களை பற்றி சொல்லி கொடுத்துருக்கும், கரெக்டாக சொல்லிக்கும். அப்போ இந்த கண்டிஷனில் வந்து இந்த அளவுக்கு செப்பரேஷன் ஆனதுக்கு காரணம் யார்? முழுக்க அந்த போஸ்டருக்கு தெரியும் நான் தான். அதை இவர் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. இவர் முன்னாடி எதையுமே இவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். இவர் எல்லாமே நான் பண்ணதான் இவர் கரெக்டுன்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் பண்ண நல்லது தெரியுது, இவர் பண்ண கெட்டது தெரியுது, எல்லா சுச்சுவேஷனும் அக்செப்ட் பண்ணுறாரு. ஸ்பிரிச்சுவல் பர்சனால் மட்டும்தான் அவங்க வந்து பண்ண தப்பை ஒத்துக்க முடியும். இவர் ஒத்துக்கிறாரு. எஸ், முழுக்க இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனதுக்கு காரணம் நான் தான். இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ தூரம் எனக்கு கையை விட்டு போகிறது மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்காமல் நான் செல்ஃபிஷாக நின்றுட்டு உண்டு. அது மட்டும் முழுக்க நான் என்னோட நீங்கள் இவ்வளோ சொல்லி கொஞ்சம் கூட உங்களோட வார்த்தைகள் அவர் கேட்கவே இல்லை. இவரோட ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், யாரும் ராங்காக கேட் பண்ணது இவர் கேட்க. அப்போ எல்லா சுச்சுவேஷனையும் இவர் அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓகே, இவரோட வேல்யூ அப்போ நேற்று வரைக்கும் இவரோட வேல்யூ இவருக்கு மனசிலாகலை. இவரோட பவர் இவருக்கே தெரியலை. இவர் வந்து ஒரு இப்போ என்ன சொல்லுது, இவர் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆளாட்டு ஃபேமிலிக்கு இந்த பேச்சை கேட்டுட்டு
அந்த மாதிரி ஜீவிச்சிருக்கலாம். ஆக்சுவலி வந்து தேர்ட் பார்ட்டியாக இவரை வந்து கண்ட்ரோல் இவரோட மைண்டுக்குள்ளனா எல்லாரும் என் பேச்சு தான் கேட்குறாங்க, எல்லாரும் என்னோட கண்ட்ரோல் இருக்கிறாங்க, அப்படி கிடையாது. பட் உண்மை ரியாலிட்டி என்னன்னா தேர்ட் பார்ட்டியாக இவரை கண்ட்ரோல் பண்ணுது. நல்லதே கெட்டதை சொல்லி கொடுத்து தேர்ட் பார்ட்டியாக இவரை கண்ட்ரோல் பண்ணிவிடும். அது இப்போ இவருக்கு புரியுது, அது இவருக்கு புரியுது. ஸோ அது மட்டும் பாசிட்டிவும் புரியுது, நெகட்டிவும் புரியுது, எல்லாமே இவருக்கு புரியுது. ஓகே, அப்போ எல்லாமே புரியுதுன்னு சொல்லும்போது இவருக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு கார்டு வந்துட்டு இவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகிட்டு இவர் ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆகிட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது. இவருக்கு மென்டல் கொஞ்சம் கூட ஓகே அல்ல, ரொம்ப டவுன் ஆனு. பட் இவர் வெளியே காட்டிக்கிறது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஐம் ஹாப்பி. இவர் முழுக்க யாரோ இவர் வந்து யாரோட பேச்சை கேட்டு இவர் வாங்க முடிவு எடுத்துருண்டு. அப்போ இவர் ரொம்ப 100% ட்ரஸ்ட் பண்ணி நம்பின ஒரு ஆள் இவரை வந்து ஏமாத்திட்டு. ஓகே, அவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு வலி அனுபவிச்சுட்ருக்காரு. பட் வெளியே காட்டிக்கிறது ஐம் ஓகே, ஐ டோன்ட் கேர், நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்குன்னு வெளியே காட்டிக்கிறது அப்படி கிடையாது. இவர் முழுக்க நம்பின யாரும் இவரை வந்து ஏமாற்றிட்டு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு பற்றிச்சு. ஓகே, பட் இவர் வெளியே எதையுமே காட்டிக்கலை. ஓகே, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அது மட்டும் நமக்கு ஸ்லோயிங் டவுன் ஒரு கார்டு வந்துட்டு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இவர் இப்போ தான் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகியிருக்காரு. அது யூனிவர்ஸாக இந்த உங்களோட லவ்வோட ஆழம் வலி வேதனில் இந்த செப்பரேஷனோட வழியில் இவர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருக்காரு. இப்போ தான் எல்லா சுச்சுவேஷனையும் அக்செப்ட் பண்ண இவர் ரெடி ஆகிருக்காரு. தன்னோட பவர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிட்ருக்காரு. ஓகே, ஸோ அது மட்டும் நமக்கு டைரெக்டாகவே நமக்கு ஸ்லோயிங் டவுன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க்கு நடக்கும், பட் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும், கொஞ்சமாக தான் நடக்கும். ஏன்னா இதில் யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சொல்லும்போது முழுக்க அது யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டமான ஒரு கனெக்ஷன். ஓகே, அப்போ யூனிவர்ஸ் இந்த பர்சனுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் பர்சனில் சில விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் நமக்கு மூமெண்ட் டு மூமெண்ட் ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபிளாகவும் இல்லை, இவருக்கு ஃபேவரபிளாகவும் கரண்ட் சுச்சுவேஷன் இல்லை. ஓகே, அப்போ இவர் என்னென்னா கரெக்டான டைம் வரட்டும் நான் ஆக்ஷன் எடுப்பேன், நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன். அப்போ இவர் இப்போ எல்லாத்தையும் அஸ்பெக்ட் பண்ணிட்டு வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், எல்லா சுச்சுவேஷனையும் அஸ்பெக்ட் பண்ணிட்டு உங்களை அஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு. ஓகே, பட் இப்போ சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக உங்களுக்கும் இல்லை அவங்களுக்கும் இல்லை. ஸோ அப்போ கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் வரட்டும் ஆக்ஷன் எடுக்க ரெடியாக இருக்கேன். இப்போ இவர் என்னென்னா இவர் ஸ்பிரிச்சுவல் பர்சன், அஸ்பெக்ட் அண்ட் ஸ்மால் இவர் வந்துட்டு இவருக்கு லைஃப்பில் வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக இவர் ஏற்றுக்கிறாரு. ஓகே, ஸோ உங்களை ஏற்றுக்கிறாரு, இந்த கனெக்ஷனை ஏற்றுக்கிறாரு. ஸோ எல்லாமே இவர் ஏற்றுக்க இப்போ ரெடி ஆகிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கர நெகட்டிவ் வைப்ரேஷனாக பிடிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்போது உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த கனெக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு நிறைய வலி கொடுத்துருக்கலாம், வேதனை கொடுத்துருக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அதை நினச்சி மறுபடியும் நெகட்டிவாகவே நீங்கள் நெகட்டிவ் சுச்சுவேஷனில் போகாதுங்க, நெகட்டிவ் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணாதுங்க. அதுலேருந்து வெளியே வாங்க. அது உங்களுக்கு நடந்த எல்லாத்தையும் நீங்கள் அது ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ அது மெடிடேஷனில் நீங்கள் உட்காந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் பயங்கர நெகட்டிவ் வீடியோ பார்க்குறவங்க பயங்கர நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இன்னொருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ மெடிடேஷன் நீங்கள் பண்ண உங்களுக்கும் இந்த போஸ்டருக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டை விட்டு போகும். ஓகே, மறுபடியும் இவரை அஸ்பெக்ட் பண்ணிக்க நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் இங்கே வரணும். ஓகே, ஸோ இந்த ஒரு செப்பரேஷன் இங்கே ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த செப்பரேஷனில் இந்த செப்பரேஷனில் இவர் உங்களை மனசிலாக்குவார், உங்களோட வேல்யூ இவருக்கு புரியும். இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் இவர் கரெக்டான டைம் வரும்போது இவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவார். ஓகே, ஸோ நீங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன் இங்கே இருக்காதுங்க. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் எல்லா கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதை மறந்துடுங்க. ஓகே, ஸோ அது மட்டும் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, மேம் எப்போ வருவாங்க அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, எப்போ வருவாங்கன்னு. ஓகே, ஸோ இப்போ உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த பர்சன் எப்போ வருவாங்க, இவங்க எப்போ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களோட ஃபோக்கஸ் எங்கே போயிட்டுருக்கு, முழுக்க அந்த பர்சன்கிட்ட தான் போயிட்டுருக்குது. அப்போ முழுக்க அந்த பர்சனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு இந்த பர்சன் இல்லாமல் எங்கள் லைஃப் இல்லை, இவங்க எப்போ வருவாங்க. நீங்கள் முழுக்க இந்த பர்சனை ஃபோக்கஸ் பண்ண
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆகுது, நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகுது. இவங்க வரலன்னு சொல்லும்போது நீங்கள் சேட் ஆகுவீங்க, இவங்க கிட்ட மெசேஜ் வரலன்னு சொல்லும்போது டிப்ரெஷன் ஆகிடுங்க, இவர்கிட்ட இந்த கால் வரலன்னு சொல்லும்போது நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு போகிறீங்க. அப்போ இந்த பர்சனை 24/7 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷனில் போயிட்டே இருக்கிறீங்க. அப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற விஷயம் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கவும் செய்யாது. அது ஸ்டக் ஆகி நிற்கும். உங்கள் வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும். நீங்கள் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நீங்கள் வரணும். அப்போ பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நீங்கள் வரணும்னா முழுக்க இந்த பர்சனை பற்றி ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணுங்க. இந்த பர்சன் இல்லாமல் உங்களால் ஜீவிக்க முடியாதா? நீங்கள் அம்மா வயிற்றுல பிறக்கும் போது இந்த பர்சனை கொண்டு தான் வந்தீங்களா? ஓகே. ஸோ அப்போ 24/7 இவரை பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன் ஆகிடுவீங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்காது. நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்குங்க. யார் இல்லாட்டா என்னால் ஜீவிக்க முடியும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், நான் யாரையும் நம்பி நான் கிடையாது. ஓகே, நான் என் லைஃப்பில் யார் வந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். யார் என்னை விட்டு போகணும் அதே அக்செப்ட் பண்ணிக்க நான் ரெடியாக இருப்பேன். உங்களை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆக்குங்க. உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் கொடுங்க. உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணுங்கள். முழுக்க எப்போ வருவாங்க. நீங்கள் சரி ஓகே, இவங்க வருவாங்க குத்த வச்சு காத்துட்ருக்கிறீங்களே, வந்தோன்னு விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? எப்போவுமே மனுஷங்களை நம்பாதுங்க. அவங்க ஒருத்தவங்க வர்றாங்க, மறுபடியும் நம்ம லைஃப்பை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. யாரையுமே கெட்டி நமக்குள்ளே கொண்டு வைக்கவே முடியாது. நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் பேசணும், என்னை விட்டு யார்கிட்டே போகக்கூடாதுன்னு நம்மளால் இங்கே யாரையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, உங்களை விட்டு சீக்கிரமாக போயிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வெயிட் பண்ணுறவங்க மறுபடியும் உங்களை விட்டு போக மாட்டாங்கன்னு நிச்சயம் இருக்குது. மறுபடியும் இருந்து அழுதுகிட்டே இருப்பீங்களா? ஸோ யார் வந்தாலும் சரி போனாலும் சரி, உங்களை நீங்கள் ஸ்டடி ஆக்கிக்கோங்க. உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இருந்தால் ஏற்றுக்கோங்க, இல்லாட்டா அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அந்த லெவலில் உங்களை நீங்கள் பழக்கிக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். கஷ்டமான சுச்சுவேஷனாக இருக்கேன், நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனில் இருக்கேன், எனக்கு வலி தாங்க முடியல, நீங்கள் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே வாங்க. ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பீஸ் கிடைக்கும், ரிலீஃப் கிடைக்கும், போல்டு கிடைக்கும், இன்னும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். எந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணி நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. நீங்களும் ஸ்பிரிச்சுவலி அமைக்கணும் அவங்க. ஓகே. ஸோ இதுதான் எனக்குள்ள வீடியோ. ஸோ யாருக்கா ரெஸ்னேட் ஆகினா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.